கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் இயற்கையான முறையிலேயே குழந்தைக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மகப்பேறு மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான 3 விஷயத்த பத்தி சொல்லப் போறேன். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நிச்சயமா குழந்தைய சீக்கிரம் பெத்துக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த 3 முக்கியமான விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். என்னுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. இது நெறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. கருத்தரித்தல்னா முதல்ல என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கருமுட்டையோட ஆணுடைய விந்தணு சேரும்போது உருவாகிற அந்த நிகழ்வு தான் வந்து கருத்தரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெண்களுக்கு வந்து கருமுட்டை, ஆண்களுக்கு வந்து விந்தணு. இது 2மே வந்து சேர்ந்து நடக்கிற நிகழ்வு தான் வந்து கருத்தரித்தல் சொல்றோம். அப்படி இல்லைன்னா வந்து பீரியட்ஸ். எல்லா மாதங்களுக்கும் பெண்களுக்கு இந்த ஓவுலேஷன்ற ஒரு நிகழ்வு நடக்குங்க. ஓவுலேஷன்னா என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது கருமுட்டையானது சினைப்பையிலிருந்து நகர்ந்து கருக்குழாய்க்கு வந்து நிற்கும். இந்த ஒரு நிகழ்வை தான் வந்து ஓவுலேஷன் சொல்கிறோம். ஓவுலேஷன் எதுக்காக இதை வந்து மெயினாக சொல்கிறோம் அப்படின்னா, கருமுட்டை நகர்ந்து வந்து கருக்குழாயில் இருக்கும்போது அந்த நேரத்தில் விந்தணு வந்து மீட் பண்ணும்போது தான் பேபி, அப்படி இல்லைன்னா பீரியட் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓவுலேஷன் பீரியட்ல வந்து ஒரு கணவன் மனைவி 2 பேருமே வந்து உடலுறவு இருக்கும்போது குழந்தை பிறக்க அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கலாம். இந்த ஓவுலேஷன்ற டைம் வந்து எங்களுக்கு தெரியல. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க கேட்பீங்க. அதாவது நம்மளுக்கு வந்து பீரியட் ஆகுற ஃபர்ஸ்ட் டே வந்து டே 1ங்க. அன்னையிலிருந்து 14வது நாள் நம்மளுடைய கருமுட்டையானது சினைப்பையிலேருந்து வெளியே வந்து கருக்குழாயில நிற்கும். அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆணுடைய விந்தணு வந்து சேர்க்கை ஆகும்போது அப்போதான் வந்து கருத்தரித்தல் வந்து அந்த நேரத்தில் தான் நடக்குது. இந்த நிகழ்வு வந்து ரெகுலராக பீரியட் ஆகுறவங்களுக்கு பொருந்தும். அதாவது ரெகுலரானா ஒரு சில பெண்களுக்கு வந்து 28 நாட்களில் வந்து பீரியட் ஆகும். ஒரு சிலருக்கு 30 நாட்கள் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து 1ஆம் தேதி இப்போ ஒருத்தவங்களுக்கு மென்சஸ் ஆகுது, பீரியட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வந்து அவங்களுடைய ஓவுலேஷன் டேன்னு சொல்கிறோம். ஓவுலேஷன் டேவை நாங்கள் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பெண்களுக்கு டவுட் இருக்கும். உங்களுக்கு அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ரெகுலராக மென்சஸ் ஆகும், மென்சுரல் பீரியட் இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் இருக்கும். அதாவது நாங்கள் சொல்கிற இந்த இயற்கையான வழிமுறைகளில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெகுலராக மென்சஸ் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக பொருந்துங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? 1ஆம் தேதி இப்போ அவங்களுக்கு மென்சஸ் ஆகுது அப்படின்னா 1ஆம் தேதி தான் 1ன்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்துக்கணுங்க. அடுத்த மாதமும் வந்து அவங்களுக்கு மென்சஸ் வந்து 1ஆம் தேதியே ஆகுது, அதுக்கு அடுத்த மாதமும் 1ஆம் தேதியே ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ரெகுலர் சைக்கிள் வந்து 30 நாட்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு பீரியட் ஆகும். ஸோ இவங்களுடைய 30 நாட்கள்லேருந்து பேக்வர்டில் ஒரு 14 நாளை நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த 15ஆம் தேதி வந்து அவங்களுடைய ஓவுலேஷன் பீரியடாக இருக்கும். ஸோ ஓவுலேஷன் பீரியட் வந்து 15ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து முன்னாடி ஒரு 2 நாளும் அந்த 15லேருந்து 16, 17ன்ற அந்த பேக் சைடில் இருக்க அந்த 2 நாளுமே கணவன் மனைவி 2 பேருமே ஒன்றாக இணைந்து இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். எனக்கு வந்து 32 நாட்கள் கழித்து தான் வந்து மென்சஸ் ஆகும். ஆனால் அது வந்து எல்லா முறையுமே எனக்கு 32 நாட்கள் கழித்து தான் வந்து மென்சஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுவும் வந்து ரெகுலரான பீரியட் தான். ஏன்னா எப்பொழுதுமே 32 நாள் கழித்து ஆகிறவங்களுக்கு அதே மாதிரி 32வது நாள்லேருந்து நீங்கள் பின்னாடி வழியாக ஒரு 14 நாளை கழிச்சிட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய தேதி தான் உங்களுடைய ஓவுலேஷன் டேட். அது கரெக்டாக அந்த ஓவுலேஷன் டேட்லேயே நீங்கள் வந்து இணைஞ்சிருந்தீங்கன்னா குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. ஏன்னா முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாளை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த நாட்களில் நீங்கள் இணைந்து இருக்கும்போது உங்களுக்கான ஒரு குழந்தை கருத்தரித்தல் வந்து கண்டிப்பாக நடக்குங்க. எத்தனை நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து மாதவிடாய் ரெகுலராக வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய ஓவுலேஷன் டேட்டை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு 35 நாள்லேருந்து 14 நாளை கழிச்சிட்டு அந்த டேட்டுக்கு முன்னாடி பின்னாடி 2 நாள். ஸோ நீங்கள் அந்த 5 நாளில் வந்து உங்களுடைய உறவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை நிச்சயமாக பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ முழுக்க ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 3 வகையான ஒரு இயற்கையான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி எப்படி குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு பர்பஸ்க்காக மட்டும் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு நீங்கள் மகப்பேறு மருத்துவரை வந்து அணுகி அவங்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓவுலேஷனை வந்து டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஓவுலேஷனை எப்படி கண்டுபிடிக்கணும், கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிட்டு மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த கிட்டு என்னென்னா ஓவுலேஷன் கிட்டு. இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா மெடிக்கல்லையும் கிடைக்குது. ஸோ நீங்கள் வாங்கி உங்கள் ஓவுலேஷன் டே அன்னைக்கு யூரின் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி செக் பண்ணுறீங்களா அதே மாதிரி அதுக்கும் 2 லைன் கோடு காட்டுங்க. அப்படி காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு ஓவுலேஷன் டேயில் இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த நாள் வந்து கணவரோடு நீங்கள்
இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வாங்க 3வது விஷயம் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இயற்கையாகவே நம்ம உடம்பு வந்து ஓவுலேஷன் டேவுக்கு ஒரு சில சிம்டம்ஸ்களை நம்மளுக்கு காமிக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது அடி வயிற்றுல வந்து ரெகுலராகவே பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் ஏற்படுங்க. ஆனால் இந்த ஓவுலேஷன் டைமில் ஏற்படுற அந்த வெள்ளைப்படுதல் மட்டும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதாவது வெள்ளை கரு, அந்த முட்டையில் இருக்க அந்த வெள்ளை கரு தொட்டுனா பிசு பிசுன்னு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி அந்த வெள்ளைப்படுதல் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கு அந்த ஒரு சிம்டம்ஸை வச்சு நீங்கள் ஓவுலேஷன் டே வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீ மென்ஸ்ட்ரேஷன் சிம்டம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ் கரெக்டாக ஓவுலேஷன் டே அன்றைக்குமே உங்களுக்கு இருக்கும். அதாவது ஹெவி பிரெஸ்ட் இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து அடி வயிற்றுல வலி இருக்கும். அதுக்கப்புறம் மூடு ஸ்விங் இருக்கும். முக்கியமாக வந்து டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அன்னைக்குன்னு வந்து உங்களுக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. எப்படி நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னா, டெய்லியுமே உங்களுடைய நார்மல் டெம்பரேச்சர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாருக்கிட்டையுமே தெர்மாமீட்டர் வந்து வீட்டில் அவைலபிளாக இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட அந்த ஓவுலேஷன் டேயில் மட்டும் உங்களுடைய டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஓவுலேஷன் டேவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த 3 விதமான முக்கியமான விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கேலண்டர் மெத்தடை வச்சு நீங்கள் வந்து ஒன்றாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த ஓவுலேஷன் கிட்ட வாங்கி கன்ஃபார்ம் பண்ணி ஓவுலேஷன் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து இயற்கையாகவே தெரியக்கூடிய இந்த சிம்டம்ஸுங்களை வச்சும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தாங்க. இந்த 3 முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இயற்கையாகவே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் உங்களால் வந்து குழந்தை நிற்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மகப்பேறு மருத்துவர் அணுகி நீங்கள் வந்து பரிசோதனை மூலம் நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலர் கல்யாணம் ஆகி 2 மாதம் 3 மாதத்துலேயே மருத்துவர்கிட்ட போயிடுறீங்க. மருத்துவர்களுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னாலே இயற்கையாகவே 1 வருஷம் நீங்கள் வந்து குழந்தைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது யாருக்கெல்லாம் வந்து பிசிஓடி, தைராய்டு ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இர்ரெகுலர் மென்சஸ் இல்லையோ, இவங்க எல்லாமே நேச்சுரலாகவே ஒரு 1 இயர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியல 1 இயருமே நீங்கள் வந்து கரெக்டான லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணியும் நீங்களும், அதாவது கணவர் மனைவி 2 பேருமே உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்துமே உங்களுக்கு குழந்தை நிற்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கப்புறம் மகப்பேறு மருத்துவரை நீங்கள் சந்திக்கலாம். சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷரால் நிறைய பேர் வந்து உடனே குழந்தைய பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து குழந்தை வந்து நிற்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசனாக இருக்குது. ஒரு சிலர் 35 வயசுக்கு மேலே தான் கல்யாணமே பண்ணுறாங்க. அவங்களாலுமே வந்து கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்க முடியும். ஆனால் வந்து அவங்களாம் வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு குழந்தை நிற்கல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து 6 மாதத்துலேயே மருத்துவரை போய் நீங்கள் சந்திக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து 35 வயசுக்கு மேலே எல்லா நோய்களுமே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சுகர், பிபி எல்லாமே. ஸோ அவங்க வந்து இன்னும் காலம் தாமதப்படுத்தாமல் ஒரு 6 மந்த் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து ஃபாலோ பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். முன்னாடிலாம் குழந்தை பெற்றுக்கலைன்னா பெண்கள் மட்டும்தான் செக்கப்கே போவாங்க. ஸோ இப்போ வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான சிகிச்சைக்கு ஒரு கணவன் மனைவி 2 பேருமே மருத்துவர்கிட்ட போயிட்டு நீங்கள் செக்அப் பண்ணுறது அவசியங்க. முன்னாடி காலத்துலலாம் வந்து பெண்கள் மட்டுமே போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கணவன் மற்றும் மனைவி 2 பேருமே மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா பெண்களுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே செக்கப்புமே வந்து மகப்பேறு மருத்துவர் பண்ணுவாங்க. ஆண்களுக்கும் ஒரு சில சிகிச்சைகள்லாம் இருக்குது. மேபி குறை வந்து அவர்கள்கிட்ட கூட இருக்கலாம். அதனால் வந்து செமன் டெஸ்ட் பண்ணுவாங்க. செமன் அனலைசிஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த ஆண்களுடைய விந்தன் வந்து அந்த கவுண்ட்டு, மோட்டிலிட்டி, அந்த மார்ஃபாலஜி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி இயற்கையான முறையில் ஒரு 3 முக்கியமான வழிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி குழந்தைய பெற்றுக்கிறத பற்றி உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் இது நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சென்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக நான் ஒவ்வொரு முறையுமே வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபர்தராக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகும். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ.